ஸோ இந்த பக்கம் இந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம, ரைட்? இங்கேருந்து என்ன நம்ம பார்க்குறோம், வாட் யூ ஆர் சீயிங் ஃப்ரம் ஹியர் திஸ் பொசிஷன், நமக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யூ சி அ பர்சன் என்ன பண்ணுறாங்க, 1 கார்பனை இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா, இஸ் கேரிங் த 1 கார்பன். ஸோ அதை இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது யார் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா THFA. விச் ஒன் இஸ் தட்? THFA. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க நீங்கள் பாருங்கள், சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ சி தட் ப்ரெக்னென்ட் உமன் எதுக்குள்ளே இருக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே. இல்லாட்டி we can call this as trap, isn't it? Trap. ஓகே, ட்ராப் பார்க்குறோம், ப்ரெக்னென்ட். ஓகே, ப்ரெக்னென்ட் லேடி பார்க்குறோம். ஜஸ்ட் அதை நான் வச்சுக்கோங்க, நான் என்னென்ன அது ரிலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா யூ ஆர் சீயிங் எ பிக்சர் ஆஃப் வாட் இஸ் திஸ், RBC. எஸ், RBC பிரேக் ஆகுது இல்லையா, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ஹீமோலைசிஸ். கரெக்ட், ஹீமோலைசிஸ். தென் ஹியர் வாட் யூ சி, என்ன பார்க்குறீங்க, வாட் யூ சி ஹியர், திஸ் ஒன் என்ன ஆகுது, ஒரு நாக்கு தள்ளிடுச்சு, நாக்கு வெளியே வந்துடுச்சு, வாயிலேருந்து நுரையா வருது. அப்போது வாட் இஸ் ஹேவிங், எஸ், நாக்கு தள்ளிடுச்சுமா, வாயிலேருந்து எதில் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி கை காலெலாம் பயங்கரமாக மூவ் பண்ணுறது, நாக்கு வெளியே தள்ளிடுச்சு, ஓகே, நுரையா வருது. இட் இஸ் ஃபிட்ஸ் தானே, கரெக்ட், ஃபிட்ஸ். ஓகே, ஸோ த மெடிக்கேஷன், திஸ் இஸ் டு ரிமெம்பர். நம்ம ஃபிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஃபிட்ஸுங்கிறது சாதாரண ஒரு ஆள் சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம் அதை, சீசஸ். வெரி குட். அப்போ சீசஸ் மெடிக்கேஷன், ஆன்டி சீசஸ் மெடிக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீசஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, ரைட், ஸ்டொமக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது, கரெக்ட், எஸ். ஸோ இது வந்து நம்ம ஜெஜினம் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். we can say that the jejunum is removed, jejunectomy. ஓகே, இதில் ஜெஜினம் இல்லை, ஸ்டொமக் தான் இருக்குது, பட் ஜஸ்ட் டு ரிமெம்பர் ஆப்ரேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க, வாட் இஸ் திஸ், அது நீங்கள் ஈஸியாக சொல்லலாமே, DNA. யா, ஓகே, ஸோ வி ஹாவ் அ DNA அண்ட் தென் வி ஹாவ் ஒன், ஒரு ரெட் கலரில் இருக்குது, என்ன செல்லாக இருக்கும் அது, ரெட் கலரில் பெரிய ஒரு செல்லாக இருக்குது, இஸ் இட்? ஸோ தட் இஸ் யா, வாட் செல், RBC. கரெக்ட், RBC. RBC. ஸோ RBCனா பெருசாக இருக்கனால அதுக்கு பேர் மேக்ரோசைட். நீங்கள் இது படிச்சிருப்பீங்க, மேக்ரோசைட்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, இது மேக்ரோசைட். இங்கே வந்தால் நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம், 2 விஷயம். வாட் யூ ஆர் சீயிங் ஹியர் இஸ் 2 திங்ஸ். குழந்தைக்கு பின்னாடி கேன் யூ சி சொல்லிங் இன் ஹியர், கேன் யூ சி தட், இதுதான் என்னென்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஃப்ளூட் எல்லாம் வெளியே வந்துடும், ஒரு பால் மாதிரி வெளியே வந்துடுது, ரைட். ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் ஸ்பைனல் டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்பைனல் கெனாலோட டிஃபெக்ட், அது நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட். ஓகேவா, நியூரல் டியூப் டிஃபெக்ட், ரைட். ஸோ ஸ்பைனல் கார்டுலேருந்து வெளியே வருது. எக்ஸாம்பிள், ஸ்பைனல் கார்டு வெளியே வந்திருக்குன்னா அதுக்கு பேர் ஸ்பைனா பைஃபிடா. ரெண்டாக பிரியுது, ஸ்பைனல் கார்டு ரெண்டாக பிரிஞ்சு அதில் இருக்க என்ன இருக்கும், அதில் CSF இல்லையா, CSF வெளியே வந்துச்சுன்னா வாட் வி கால் தட் ஸ்பைனா பைஃபிடா. ஸோ பர்த் டிஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி பர்த் டிஃபெக்ட்ஸ் வரலாம், நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் குழந்தைக்கு வரலாம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்குறீங்க, ஒரு கேன்சர் பார்க்குறீங்க, கரெக்ட், ரைட். ஸோ இதில் நான் வச்சுக்க வேண்டியது சர்வைக்கல் கேன்சர். ஓகே, சர்வைக்ஸுங்கிறது வேறு இடத்துல வரும், பட் ஜஸ்ட் ஷோ தட் இட் இஸ் அ கேன்சர், சர்வைக்கல் அண்ட் ப்ராங்கியல் லங் கேன்சர். ஓகே, லங் கேன்சர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா, ரைட். இனி இந்த பக்கம் பார்த்தா அது என்னது, வாட் ஹவுஸ் இஸ் தட், igloo. Okay, so just I want you to remember the test that is called as FIGLU. Okay, FIGLU, FIGLU, FIGLU நான் வருது. இதில் என்ன பார்க்குறாரு இவர், இந்த டாக்டர், வாட் ஹீ சீயிங் அண்டர் த மைக்ரோஸ்கோப், அது என்னது கையில் வச்சுருக்காரு, ஸ்லைடு இல்லையா. ஓகே, ஸோ வாட் வி கால் தட், இது பெரிஃபரல் ஸ்மியர். எஸ், நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க இல்லாமல் ஃபிசியாலஜி, பெரிஃபரல் ஸ்மியர். ஓகே, பெரிஃபரல் பிளட் பிக்சர், பெரிஃபரல் ஸ்மியர். இங்கே ஒரு கார் இருக்குது, இது என்ன கார்னு கேட்டிங்கன்னா, ஓகே, AI கார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி சும்மா AI கார் வச்சுக்கலாம். ஓகே, யூ காட் தட். இப்போ தான் முக்கியமான விஷயம், என்னடா அமிதாப் பச்சன்லாம் போட்டிருக்காங்களே, ஓகே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 2 ட்ரெயின் வருதாமா இந்த பக்கம், நடுவில் என்ன இருக்குது, SO4. SO4ன்னு சொன்னால் டு ரிமெம்பர் சல்ஃபோனமைட்ஸ்.
The drug, what is the drug? Sulfonamide, amide. ஓகே, சல்ஃபோனமைடை ஞாபகம் வச்சிருக்காக போட்டது. ஓகே, எல்லாத்துக்கும் அர்த்தம் நான் சொல்கிறேன், டோன்ட் வரி. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சல்ஃபோனமைடு. சரியா? இந்த அமைனோவும் ட்ரைனும் சேர்ந்தா அந்த காம்பவுண்டு பேர் என்ன வரும்? அமினோவும் ட்ரெயினும் சேர்ந்தா, ரெண்டும் மோதிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அமினோவும் ட்ரெயினும் சேர்ந்தா அமினாப்ட்ரெயின். ஓகேவா? ரைட், சிங்க் ஆகுது இல்லையா? அமினாப்ட்ரெயின். அமிதாபும் ட்ரெயினும் சேர்த்தா அமிதாப்ட்ரெயின். பாவம், அமிதாபை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டேன். ஓகே, எனிவே தெரியுமில்ல, அமிதாப் பச்சன் தெரியும்ல? அமிதாப்ட்ரெயின். ஓகே, நடுவில் சல்ஃபானமைட்ஸ் இருக்குது. தென் யூ ஹேவ் மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோன்னா there is a drug to kill mosquito. We call this as, என்ன disease caused by mosquito? Very good, anti-malarial drug. Okay, anti-malarial drug. It's called pyrimethamine. Pyrimethamine. ரைட், இதெல்லாம் என்னன்னு நான் சொல்ல வரேன். இப்போதைக்கு இது அப்படியே கொஞ்சம் ஒன்று கூட பார்த்துக்கோங்க. கேன் யூ ரிமெம்பர் திஸ்? கேன் யூ ரிமெம்பர் திஸ்? எஸ். ஓகே, நான் அப்படியே நான் இதை இது பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் சொல்லணும். ஜஸ்ட் யூர் மெமரி சொல்லணும்னா நான் அதை எடுத்து காமிப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? எஸ், கரெக்ட். அப்புறம் எஸ், அப்புறம் எஸ் எஸ், கரெக்ட். கட் பண்ண மாதிரி. எஸ், கரெக்ட். ரியனுக்கு அப்புறம் ஒரு ஆர்பிசி பெருசாக மூக்கு வச்சிடலாம். மேக்ரோஃபைட், கரெக்ட் கரெக்ட். அப்புறம் அப்போ நியூரல் டியூப் டிஃபெக்ட். ஓகே, எஸ். எஸ், ஒரு எஸ், வெரி குட். எஸ், குட். அமிதாப்ட்ரெயின் ஒன்று, அமினாப்ட்ரெயின் ஒன்று இல்லையா? நடுவில் சல்ஃபோனமைட்ஸ், SO4னா சல்ஃபோனமைட்ஸ். அண்ட் ஃபைனலி அப்போது ஆன்டி ட்ரக். ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ நம்ம வில் ஸ்டார்ட் வித் திஸ் THFA. அப்போ வாட் வி ஆர் டிஸ்கஸிங் இந்த பிக்சரில் என்னென்னா ஃபோலிக் ஆசிட். ஓகே, ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது மெயினாக எதில் இருக்கும் அப்படின்னா வெஜிடபிள்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்லி ப்ரெசன்ட் இன் ஃபோலிக் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட் இன் வெஜிடபிள்ஸ். ரைட்? ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடல, யாருமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்க இருந்தால் என்ன ஆகும்? டெஃபிஷியன்சி ஆகும். பியூர் நான்வெஜ் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஓகே, அதனால் இது டெஃபிஷியன்சி ஆகிறது இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபோலேட்டுகள் வெஜிடபிள்ஸில் இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இட் ஃபார்ம்ஸ் பை ஆடிங் அ டெரிடின் அண்ட் அ பாபா. Pteridine and a PABA. PABA na para-amino benzoic acid. These two will combine together and it will give something called pteroic acid. Pteroic acid now will combine with glutamic acid to give what is called as pteroyl glutamic acid. Okay, does that make sense? Pteroic and glutamic சேரும்போது என்ன பேர் வரும்? pteroyl glutamic acid. pteroyl glutamic acid ன்னு சொல்றது தான் இன்னொரு பேர் folic acid. The other name for this is folic acid. Okay, right. Synthesis புரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் சிந்தசைஸ் ஆகுது. இப்போ இதில் THFAன்னு ஒன்று நான் கொடுத்துருந்தேன். Did I give the THFA? What is THFAன்னு எல்லா வைட்டமினுக்கும் ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபோலிக் ஆசிடுக்கு என்ன ஆக்டிவ் ஃபார்ம்னா டெட்ரா ஹைட்ரோ ஃபோலிக் ஆசிட். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட். டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட் எங்கேருந்து சார் வந்துச்சுன்னா ஃபோலிக் ஆசிட்லேருந்து தான் வந்துச்சு. எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும்? எப்படி இது டையே ஒன் டெட்ராவாக மாறி இருக்கும்? வி நீட் சம்திங் கால்ட் NADPH. என்ன தேவைப்படும் நமக்கு? NADPH. And can you tell me where NADPH comes from? It comes from HMP shunt. எங்கேருந்து வரும்? HMP shunt. Okay, are you listening, ma'am? Yes, NADPH comes from HMP shunt. So HMP shuntங்கிறது ஒரு pathway நம்ம glucose metabolism இருக்கும். So folic acid gets converted to dihydrofolic acid. And dihydrofolic acid gets converted to tetrahydrofolic acid. We need NADPH. So the active form is tetrahydrofolic acid, which is the active form of
ஃபோலிக் ஆசிட். இது என்ன பண்ணுன்னா பாடிக்குள்ளே இருக்க எல்லா 1 கார்பனையும் கேரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ டெல் மீ 1 கார்பன் காம்பவுண்ட்ஸ் லைக் மீத்தேல் ஒரு 1 கார்பன், CH3னா அது ஒரு 1 கார்பன். ஓகே, சாரி CH3. அதுக்கப்புறம் மெத்திலின், CH2னா மெத்திலின், அது ஒரு 1 கார்பன். ஒரு கார்பன் தான் இருக்குது கரெக்டாக. இந்த ஒரு கார்பன் எல்லாத்தையும் பாடிக்குள்ளே இருக்க அந்த ஒரு கார்பன்லாம் அங்கங்கே பிரித்து கிடக்கும். அதை தூக்கிட்டு போகிறது எது? THFA. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இந்த மெத்திலின் கூட THFA சேர்த்துட்டோம்னா மெத்திலின் THFA ஆயிடும், மீத்தேல் THFA ஆயிடும். அதே மாதிரி மெத்திலின் கூட சேர்த்தா மெத்தினில் THFA. ஸோ இந்த 1 கார்பனை இது என்ன பண்ணுது? எல்லா பக்கம் கொண்டுட்டு போகுது. ஸோ தட்ஸ் வை THFA இஸ் கால்ட் 1 கார்பன் கேரியர். அது இருக்குது பார்த்தீங்க இல்லையா இந்த பிக்சரில், 1 கார்பன் கேரியர். இஸ் அ கிளியர்? எஸ், 1 கார்பன் கேரியர்னு சொல்லுவோம். அதில் என்ன சார் யூஸு? இந்த 1 கார்பன் கேரி பண்ணி என்ன யூஸு? கேரி பண்ணி எங்கெங்கே இந்த 1 கார்பன் தேவைப்படுதோ அது சப்ளை பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் ஹெல்ப்ஸ் இன் 1 கார்பன் கேரியர் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ், இப்போ மீத்தேல் குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ட்ரான்ஸ் மீத்தேலேஷன். ஓகே, ஸோ ட்ரான்ஸ் மீத்தேலேஷனில் இது ரொம்ப முக்கியம், 1 கார்பன் கேரியர். ஸோ 1 கார்பன் இஸ் கேரிட் பை டெட்ராஹைட்ரோஃபோலிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தது வந்து வாட் இஸ் த பிக்சர் யூ ஆர் சீயிங் த நெக்ஸ்ட்? சொல்லுங்கம்மா. ப்ரெக்னென்ட் உமன். எஸ், அப்போது எந்த காரணத்தினால ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆகும்? காசஸ் ஃபார் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. ஸோ நம்பர் 1 ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு டெஃபிஷியன்சி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தேவைகள் அதிகமாகலாம். ஓகே, ப்ரெக்னென்சியில் அப்போ டெஃபிஷியன்சி ஆகலாம். ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் அவங்க 2 டேப்லெட் முக்கியமாக எடுப்பாங்க. அயன் எடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிட் எடுப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். இந்த அயனும் ஃபோலிக் ஆசிடும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணால், ஓகே, டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறத விட ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கன்னு அவங்களே பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்தா இன்னும் யூஸ் ஆகும். ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன், ஏன் அப்படி யூஸ் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் காசஸ் என்னது? ப்ரெக்னென்சி. தென் வி ஹேவ் அந்த ட்ராப் பார்த்தீங்க இல்லையா, அந்த ட்ராப் வாட் இஸ் இட் கால்ட் இஸ் ஃபோலேட் ட்ராப். ஓகே, இந்த ட்ராப் இஸ் கால்ட் ஃபோலேட் ட்ராப். ஃபோலேட் ட்ராப்னா என்னென்னா ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு வேணும்னா B12 சேர்த்து கொடுக்கணும். ஓகே, B12 இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்காது. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் இல்லைனா B12 இருக்காது. லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட். ஓகேவா? அந்த காலத்தில் ரோமியோ ஜூலியட், இப்போ யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஃபோலேட் இருந்தால் தான் B12 இருந்தால் தான் ஃபோலேட் வரும். ஃபோலேட் இருந்தால் தான் B12 கிடைக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபோலேட் ட்ராப் ஆக்சுவலி. தென் அந்த இன்டெஸ்டைன் கட் பண்ணுறது பார்த்தீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஜெஜினெக்டமி. ஜெஜினெக்டமி பண்ணோம்னா கம்மியாயிடும். ஜெஜினத்தில் தான் நம்ம அப்சர்வ் ஆகுது. ஸோ ஜெஜினெக்டமி பண்ணோம்னா ஓகே ஃபோலிக் ஆசிட் என்ன ஆகிடும்? அப்சார்ப்ஷன் கம்மியாயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி ஜெஜினத்தில் ஏதாவது டிசீஸ்னாலும் கம்மியாகும். ஸோ வாட் இஸ் த டிசீஸ் தட் கேன் பி சீன் இன் ஜெஜினம்னு கேட்டிங்கன்னா celiac disease. ஓகே, there is a disease called celiac disease that affects the அந்த ஜெஜினத்தில் என்ன இருக்கும் உங்களுக்கு? மைக்ரோவில்லே இருக்கும் இல்லையா, ரைட்? ப்ரஷ் பார்டர். அந்த ப்ரஷ் பார்டர் இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் அப்சர்வ் ஆகாது. celiac disease இப்படி முள்ளாக இருக்கும். ஓகே, இப்போ இன்டெஸ்டைன் இப்படி இருக்குன்னா யூ ஹேவ் திஸ் ஓகே மைக்ரோ வில்லஸ் இல்லையா, வில்லஸ் ஸ்பாட் இருக்கும். இந்த வில்லஸ் ஸ்பாட் இருக்குன்னா இது அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த டிசீஸ் celiac disease இந்த வில்லஸ் ஸ்பாட் இருக்காது. அப்போ என்ன ஆகுது? ஃபோலிக் ஆசிட் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். நெக்ஸ்ட் என்ன பிக்சர் பார்க்குறீங்கம்மா? எஸ், டிஎன்ஏ. அதுக்கு முன்னாடி இந்த சீசஸ் இருக்குல்ல, சீசஸ் இது இருக்குது. அப்போது ஆன்டி கன்வல்சன் முன்னாடி தான் இருக்குமா? கரெக்ட், அதுதான் அதுமா சொல்லியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஆன்டி கன்வல்சன்ட், ஆன்டி ஷீசர் மெடிக்கேஷன் எடுக்கும் போதும் ஃபோலிக் ஆசிட் கம்மியாகுது. அது என்ன ஆன்டி ஷீசர் மெடிக்கேஷன் கேட்டிங்கன்னா இட் இஸ் ஃபெனிடாயின். அந்த மருந்துக்கு பேர் ஃபெனிடாயின். இது வந்து ஃபிட்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் இந்த மருந்து எடுப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஓகே, ஃபெனிடாயின் ஆன்டி கன்வல்சன்ட் ட்ரக் எடுத்தால் இது கம்மியாகுது. அப்புறம் அந்த ஆர்பிசி உடையிறது பார்த்தோம்ல. எஸ், அப்போ ஹீமோலைட்டிக் அனிமியா, ஆர்பிசி உடஞ்சாலும் ஆர்பிசி உடையிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹீமோலைசிஸ். அப்போ ஹீமோலைட்டிக் அனிமியாலையும் ஃபோலிக் ஆசிடோட தேவை அதிகமாக இருக்குது. அப்போ கம்மியானாலும் டெஃபிஷியன்சி ஆகிடுது. ஹீமோலைசிஸ் ஆனாலும் டெஃபிஷியன்சி ஆகிடுது. ஓகே, அதுதான் வச்சுக்கோங்க, ஹீமோலைட்டிக் அனிமியாவில் இருக்கும். அப்புறம் சாப்பாட்டில் டெஃபிஷியன்சி. ஓகே, இப்போ சாப்பாட்டில் என்ன எடுக்கலைன்னா வரும்? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? வெஜ் எடுக்கலைன்னா ஓகே டிக்ரீஸ்டு வெஜிடபிள்ஸ் இன் டயட். ஓகே, வெஜிடபிள்ஸ் இன் டயட் வில் லீட் டு டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலேட். இது நம்ம ஊரில் வராது. நம்ம ஊரில் இருக்க சாப்பாட்டில் எப்படியாவது ஒரு வெஜிடபிள் வந்துடும். ஓகே, பட் வேறு வெளிநாட்டில் இருக்க மெடிட்டேரியன் டயட்டில் வரும்.
ஓகே குட். இப்போ இதனால என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். அடுத்தது என்ன பார்க்குறோம்னா இந்த டிஎன்ஏ பார்க்குறோம். கரெக்ட்? வாட் இஸ் தட்? அந்த டிஎன்ஏ சின்னதாக இருக்கனால என்னென்ன அது டெஃபிஷியன்சினால என்னென்ன வருதுங்கிறது தான் இப்போ டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்ன வருது. ஓகே, டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்ன வருது. நம்பர் 1, டிஎன்ஏ கம்மியாக இருக்கனால அதுக்கு என்ன பேருனா ரெடியூஸ்டு டிஎன்ஏ சிந்தசிஸ். ரெடியூஸ்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ் டிஎன்ஏ சிந்தசிஸ் கம்மியாயிரும். ஏன் டிஎன்ஏ சிந்தசிஸ் கம்மியாயிரும்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரியாக்ஷனை நம்ம போடணும். அது என்னென்னா, இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, இப்போ ஆர்என்ஏல என்னென்ன இருக்குமா, என்னென்ன பேசஸ் இருக்கும் ஆர்என்ஏல? அடினைன் இருக்கும். கரெக்ட்? குவானைன் இருக்கும். எஸ். சைட்டோசிலுக்கு இப்போ யுராசில் தான் இருக்கும், தைமின் இருக்காது. ஆர் யூ ஷுர்? எஸ், யூ நோ தட். வெரி குட். எஸ், கரெக்ட். இப்போ இந்த அப்போ தைமின் டிஎன்ஏல இந்த தைமின் எங்கேருந்து வருதுன்னு கேட்பாங்க. இந்த தைமின் டிஆக்சி தைமிடின் மோனோபாஸ்பேட், அதான் நியூக்ளியோடைடு, சரியா, டிஎன்ஏல இருக்கிறது. இது எங்கேருந்து வருது? இது எங்கேருந்து வருதுன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் டிஆக்சி யூரிடின் மோனோபாஸ்பேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அது டிஎன்ஏல யூஸ் ஆகாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது யூஸ் ஆகாது. பட் இட் இஸ் தேர். தட் கெட்ஸ் கன்வெர்டட் டு டிஆக்சிடைமிடின் மோனோபாஸ்பேட். ஓகே, இந்த பேஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஹெச்எஃப்ஏ வேணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 1 கார்பன் கேரியர் தானே டிஹெச்எஃப்ஏ. இப்போ நமக்கு இந்த ரியாக்ஷனுக்கு மெத்திலின் டிஹெச்எஃப்ஏ தேவைப்படுது. இது இருந்தால் தான் என்ன வரும் நமக்கு? டிஆக்சிடைமிடின் மோனோபாஸ்பேட். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு இது கொடுக்குறோம்? ஏன்னா குழந்தைக்கு டிஎன்ஏ கரெக்டாக ஃபார்ம் ஆகணும்னா ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும். புரியுதா? ஏன் ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுதுன்னா டியூஎம்பி டிடிஎம்பியாக மாறணும்னா ஃபோலிக் ஆசிட் தேவை. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த என்சைம் இஸ் தைமிடில் சின்தேஸ். அதில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரியாக்ஷன். பட் நவ் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் folic acid deficiency. There will be reduced DNA synthesis. Now the next one is, the picture will be anemia. What anemia? Macrocytic anemia. சொன்னா மேக்ரோசைட்டிக் அனிமியான்னு சொல்கிறது நம்ம எங்கே பார்ப்போம்னு கேட்டாங்கன்னா we see this in folic acid deficiency. ஓகே, ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிறது அதோட வேர்டு என்னென்னா ஆர்பிசி சிந்தசைஸ் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னம்மா? வாட் இஸ் த ப்ராசஸ் தட் வி சிந்தசிஸ் ஆர்பிசி? எரித்ரோபாய்சிஸ். am I correct? எஸ், எரித்ரோபாய்சிஸ். ஓகே, ஸோ எரித்ரோபாய்சிஸ் நடந்தால் தான் நமக்கு வந்து ஆர்பிசி வரும். அந்த எரித்ரோபாய்சிஸ் நடக்கணும்னா we need one maturation factor. ஓகே, மெச்சுரேஷன் ஃபேக்டர்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எரித்ரோபாய்சிஸ் எங்கேருந்து வரும்னு கேட்டால் ஸ்டெம் செல்லிருந்து அது மாறி மாறி வரும் இல்லையா? ரெட்டிகுலோசைட் வரும், அதுக்கு முன்னாடி நார்மோபிளாஸ்ட் வரும். இது வந்து ஃபிசியாலஜி. கரெக்ட்? நார்மோபிளாஸ்ட் வரும், அங்கேருந்து தான் ஆர்பிசி அதாவது எரித்ரோசைட் வரும். ஸோ அந்த மெச்சுரேஷனுங்கிறது அந்த தான் மெச்சுரேஷன் ஃபேக்டர்ஸில் ஒன்று ஃபோலிக் ஆசிட் அண்ட் இன்னொன்று B12. இது ரெண்டும் இல்லைன்னா அந்த செல் என்ன ஆகிடுது? பெருசாகிடுது. ஆர்பிசி என்ன ஆகிடுது? பெருசாகிடுது. வாட் வி கால் தட் இஸ் மேக்ரோசைட்டிக் அனீமியா. ஓகே, நியூக்ளியஸ் பெருசாகிடும் அண்டு இது இம்மெச்சூர் லுக்கிங் நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ என் கேள்வி என்னென்னா, ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த இதுக்குள்ள நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் ஓகே, செல்லு பெருசாக இருக்கும், நியூக்ளியஸ் சின்ன சின்னதாக அங்கங்கே உடஞ்ச இம்மெச்சூர் நியூக்ளியஸ் இருக்கும், மெச்சூரிட்டி ஆகாத நியூக்ளியஸ் இருக்கும். ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் செல்லுக்கு. அதான் மெயின். அப்போது ஆர்பிசி குறையிறனால ரெட்டிகுலோசைட் கவுண்ட் என்ன ஆயிரும்னா, ஏன்னா அது மெச்சூர் ஆகலை இல்லையா, ரெட்டிகுலோசைட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டு அதிகமாயிரும். ரெட்டிகுலோசைட் வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அது நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, திருப்பி ரெட்டிகுலோசைட் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஆர்பிசி வந்து மெச்சூர் ஆகவே இல்லை, திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன். இந்த ரெட்டிகுலோசைட் போய் எங்கே போய் பிரேக் டவுன் ஆகும்? 120 days ஆச்சுன்னா எங்கே போய் உடையும்? ஆர்பிசி ஸ்ப்ளீனில். கரெக்ட்? எஸ், ஸ்ப்ளீனில் தான் உடையும். ஓகே, ரெட்டிகுலர் எண்டோத்தீலியல் சிஸ்டத்தில் தான் உடையும், இப்போ ஸ்ப்ளீனில் உடையும். இஸ் தட் கிளியர்? எஸ் அர்ஷினி, யூ ஆர் தேர்? அப்படியா, கொஞ்சம் விட்டுட்டு வருது. ஓகே, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் தானே? ஹாஸ்டலில் அந்தளவு இல்லையோ நெட்டு? அப்படியா, ஓகே. நீங்கள் இது வச்சுருக்கீங்களா? அது என்னது, டாங்கிள் வச்சுருக்கீங்க? ஓகே. வைஃபை இல்லையாம்மா ஹாஸ்டலில்? ஓகே, ரைட். எனிவே, ஸோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் மாற்றுறதுக்கு. ஜியோ இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டிஸ்டர்ப் தான் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். விட்டு எடுக்கலாம். ரைட்.
இப்போ அடுத்த ஒரு டிசீஸ் என்ன அப்படின்னா, இது நான் இதில் மென்ஷன் பண்ணலை, தட் இஸ் ஹோமோசிஸ்டினீமியா. ஹோமோசிஸ்டினீமியா. ஓகே, அது கூட வரலாம். ஹோமோசிஸ்டினீமியா என்னென்னா, இப்போ ஒரு யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? கேள்வி என்னென்னா, யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? தண்ணி அடிக்கிறவங்களுக்கு, சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருமா? நிறைய நிறைய ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு வருமா? எஸ் எஸ். ஏஜ் என்ன இருக்குமா? ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு வயசு, ஒரு ஒரு 20 வயசு வருமா? எஸ், 55, கரெக்ட். 55 அந்த ஏஜில். பட் இப்போ ஒரு சின்ன பையன் தண்ணி அடிக்கலை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஓகே, அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தட் இஸ் மேபி பிகாஸ் ஆஃப் ஹோமோசிஸ்டினீமியா. ஸோ ஹோமோசிஸ்டினீமியா என்ன பண்ணும்? த்ராம்போசிஸ் காஸ் பண்ணும், கொரோனரி த்ராம்போசிஸ் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ தட் கேன் மேனிஃபெஸ்ட் ஆஸ் எம்ஐ. யங் ஏஜில், ஓகே, இங்கே போட்டுறேன், யங் ஏஜில் எம்ஐ வருதுன்னா வி ஷுட் லுக் இன் டு விச் ஒன்? ஹோமோசிஸ்டினீமியா. ஓகே, விச் கேன் லீட் டு மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், எம்ஐ வருது. ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம், அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன டிஃபெக்ட் அது? என்டிடி. என்டிடினா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ். பார்த்தோம் இல்லையா? நியூரல் டியூப் டிஃபெக்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பைனா பைஃபிடா. என்ன எக்ஸாம்பிள்? ஸ்பைன் ரெண்டாக பிரிஞ்சிருது. ஓகே, ஸ்பைனல் கார்டு என்ன ஆயிடுது? ரெண்டாக வந்துடுது. we call this as spina bifid. ஓகே, ஸ்பைனா பைஃபிட். அந்த பிக்சர் பார்க்குறீங்கல்ல நீங்கள், கரெக்ட்? ஸோ ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா குழந்தைக்கு இது வரலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக என்ன எடுக்கணும்? அவங்க ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும். எஸ். நெக்ஸ்ட்டு 5வது வந்து கேன்சர் வராமலும் தடுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட். வெரி குட் இல்லை? இது மாதிரி ஒரு மாத்திரை இருந்தால் ரொம்ப நல்லதாச்சு. என்ன கேன்சர் தடுக்கும்னா, ஃபோலேட் சப்ளிமெண்ட் ப்ரிவென்ட்ஸ் என்ன கேன்சர் சொன்னோமா? சர்வைக்கல் அண்ட் லங் கேன்சர். அப்போ இது கம்மியாக இருக்கவங்களுக்கு வருமா? எஸ் எஸ். ஸோ சர்வைக்கல் கேன்சர் இன் விமன் அண்ட் லங் கேன்சர் இன் அடல்ட் மேல்ஸ் மே பி டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலேட். ஸோ ஃபோலேட் ப்ரிவென்ஷன், ஃபோலேட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிவென்ட் பண்ணலாம். கிளியர்? எஸ். நவ் கமிங் டு த டெஸ்ட். இப்போ எல்லாம் பண்ணமா, அப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வரணும். அந்த டெஸ்ட்டு தான் இந்த 3 விஷயம். ஓகே, ஸோ ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சிக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த diagnose? How will you diagnose folic acid deficiency? ஓகே, அதுதான் இந்த டெஸ்ட். அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பிளட் லெவலில் பார்க்கலாம் இல்லையா? ஃபோலிக் ஆசிட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ பிளட் ஃபோலிக் ஆசிட் லெவல் வில் பி த ஃபஸ்ட் ஒன். எல்லாத்துலேயுமே இப்படி தான். இப்போ வைட்டமின்ஸில் டயக்னோஸ் எப்படி பண்ணுவீங்க? டெஃபிஷியன்சின்னு கேட்போம். கம்மியாக இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ நாங்கள் பிளட் டெஸ்ட்டில் அந்த வைட்டமின் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிளட் ஃபோலிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லெவல் எவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ நார்மல் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, ஸோ நார்மலாக லெவல் எவ்வளோனா நானோகிராமில் வரும். 20 நானோகிராமில் வரும். ஓகே, நானோகிராம் ரொம்ப ரொம்ப கம்மியாக. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் நமக்கு பார்க்குறது. ஸோ பிளட் ஃபோலிக் ஆசிட் லெவல் 20 நானோகிராம் பெர் எம்எல் தான் நார்மல். அப்போ இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எஸ், டெஃபிஷியன்சி. ஒத்துக்கிறீங்களா? ரைட், எஸ், டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். ரெண்டாவது இக்லூ பார்க்குறீங்க. இக்லூ இஸ் டு ரிமெம்பர் ஃபிக்லூ. ஃபிக்லூனா ஃபார்மமினோ குளுட்டமிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபிக்லூ எக்ஸ்க்ரீஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஃபிக்லூ எக்ஸ்க்ரீஷன் டெஸ்ட். ஓகே, அதில் என்ன கொடுப்போம்னா ஒரு அமினோ ஆசிட் கொடுப்போம். இந்த அமினோ ஆசிட் இஸ் கால்ட் ஹிஸ்டிடின். ஹிஸ்டிடின் கொடுத்துட்டு ஃபிக்லூ யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுதான்னு பார்ப்போம். எக்ஸ்க்ரீட் ஆகலைன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹிஸ்டிடின் லோட் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஹிஸ்டிடின் லோட் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். லோட் டெஸ்ட். Either it is called figlo excretion or it is called histidine load test. Clear? மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதுமா? என்ன கார் அது? நிறைய கார் பார்த்துருப்பேன். நீ இந்த ஏஏ கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன். ஏஏ கார்னா என்னன்னா ஆக்சுவலி, ஓகே, அமினோ இமினோசோல் கார்பாக்சி ரைபோசில் 5-பாஸ்பேட். அது தேவையா? நம்ம ஏஏ கார்னு எழுதிடலாம் இல்லையா? ஸோ ஏஏ காருங்கிறது பியூரின் சிந்தசிஸ், டினோவோ பியூரின் சிந்தசிஸில் வர்றது விஷயம். இது ஃபோலிக் ஆசிட் இல்லைன்னா இது அதிகமாகிடும். ஸோ யூரினில் நம்ம இது பார்க்கலாம். ஓகே, ஏஏ கார் இன் யூரின் வி கேன் மெஷர். அதான் ஐகார் எக்ஸ்க்ரீஷன் டெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கடைசியாக அவர் என்ன பார்க்குறாரு? பெரிஃபரல் ஸ்மியர் பார்க்குறாரா? எஸ், பெரிஃபரல் ஸ்மியர். அதில் என்ன தெரியுமா? இப்போ நீ சொல்லலாம், நம்ம பேசணும் இல்லையா? என்ன அனிமியா வரும் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா? செல்லு பெருசாயிடும். வாட் இஸ் இட் கால்ட்? எஸ், வெரி குட். ஸோ மேக்ரோசைட்டிக் அனிமியா. செல்லெல்லாம் பெருசாக இருக்குது. மேக்ரோசைட்னா செல். மேக்ரோசைட்டிக் அனிமியா இருக்குது. ஓகே, நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? இம்மெச்சூர் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? நியூக்ளியஸே இருக்காது ஆர்பிசியில். பட் இங்கே இம்மெச்சூர் நியூக்ளியஸ் இருக்கும். இருக்கலாம், குக்கிங் நியூக்ளியஸ் இருக்கலாம்.
ஓகே, தென் ரெட்டிகுலோசைட் இருக்குன்னு சொன்னோமா? எஸ், ரெட்டிகுலோசைட் நிறைய இருக்குன்னு சொன்னார் சார். ரெட்டிகுலோசைட் இஸ் present. ஓகே, ஸோ இதெல்லாம் நீ அந்த பாயிண்ட்ஸில் எழுது. எதனால் அது டெஃபிஷியன்சி என்ன ப்ராப்ளம் ஆகுது? ஏன்னா ஃபோலிக் ஆசிடும் B12 கால்ட் as என்ன ஃபேக்டர் ஃபார் எரித்ரோபாய்சிஸ்? மெச்சுரேஷன் ஃபேக்டர். என்ன மெச்சுரேஷன் ஃபேக்டர். எஸ், அதனால தான் வருது. ஓகே, இப்போ நம்ம வராது விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்பான்னா, ஃபோலேட்டுக்கு ஃபோலேட் சிந்தசிஸ் பண்ணாமல், ஓகே, நம்ம ஒரு ட்ரக் கொடுக்குறோம், பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்னென்ன யூஸ், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க? சல்ஃபோனமைட்ஸ் பார்த்தீங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஐடியா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். வில் கம் ஹியர். ஓகே, ஸோ ஹியர் யூ சி தெர் இஸ் அ டெரிடின் ப்ளஸ் பாபா gives steroic acid plus glutamic acid which gives steroyl glutamic acid or folic acid. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாக்டீரியாவில் இந்த ஃபோலிக் ஆசிட், என்னோட ஐடியா என்னென்னா, நான் பாக்டீரியாவை கொல்ல போகிறேன். கொல்லணும்னா பாக்டீரியாலையும் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் நடக்குது. ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் நடந்தால் டிஎன்ஏ சிந்தசிஸ் பாக்டீரியாவில் நடக்குது. யூ ரிமெம்பர் DUMP2 DTMP, isn't it? அப்போ நான் அங்கே போய் பாக்டீரியாவை நான் தடுக்க போகிறேன். இதுதான் என் பிளான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாவா மாதிரி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை மிமிக் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரலி சிமிலர் சப்ஸ்டன்ஸை நான் கொடுக்க போகிறேன், விச் இஸ் த ட்ரக் கால்ட் சல்ஃபோனமைட். என்ன ட்ரக் பேர்? சல்ஃபோனமைட்ஸ். இப்போ சல்ஃபோனமைட்ஸ் கொடுத்தா என்னாகும்? டெரிடின் பாபா மாதிரியே இருக்கனால சல்ஃபோனமைடு போய் இது கூட ஜாயின் ஆகும். அப்போ டெரோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. கரெக்டாக? அப்போ டெராயிக் ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் கூட சேராது. அப்போ ஃபோலிக் ஆசிட் டிசீஸ் பாக்டீரியாவில் நடக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வி கால் திஸ் இனிபிஷன். என்ன இனிபிஷன்மா? ரெண்டு பேரும் ஸ்ட்ரக்சரலி சிமிலராக இருக்குது. வி கால் திஸ் ஆஸ் காம்படிட்டிவ் இனிபிஷன். புரியுதா இல்லையா? அவ்வளோதான். ஓகே, நம்ம காம்படிட்டிவ் இனிபிஷனை கொடுக்கும். அப்போ எதுக்கு அகெயின்ஸ்டாக? பாபாக்கு அகெயின்ஸ்டாக சல்ஃபோனமைடை கொடுத்ததும் ரெண்டும் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ டெரிடின் கன்ஃபியூஸ் ஆகி சல்ஃபோனமைட்ஸ் கூட சேரும். சேர்ந்தா டெரோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. டெராயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகலைன்னா ஃபோலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. இதுதான் ஐடியா. ஸோ சல்ஃபோனமைட் ட்ரக். ஸோ ஆல் திஸ் வாட் யூ சி at the end is called folate antagonist. What they are called? Folate antagonist. இது வைவால கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். folate antagonist. ஓகே, அகோனிஸ்ட்னா ஒரே மாதிரி இருக்குது, ஆன்டகோனிஸ்ட்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்போ இது காம்படிட்டிவ் இனிபிஷன். எதுக்கு சிமிலராக இருக்குது? சல்ஃபோனமைட்ஸ் பாபாக்கு சிமிலராக இருக்குது. இது சிமிலர் டு ஸ்ட்ரக்சரலி சிமிலர், இப்போட்டா சிமிலர் டு பாபா. அப்போ பாபா பாக்டீரியாவில் திஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் பாக்டீரியா. ஓகே, எஸ். இப்போ என்னன்னா, இப்போ இந்த சல்ஃபோனமைட்ஸ் கொடுக்கும்போது நீ யோசிக்கலாம், சார் பாக்டீரியாவுக்கு தான் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை கம்மி பண்ணுமா, இல்லை அது நம்மளோட ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸையும் கம்மி பண்ணுமா? அது வரணும்ல. கரெக்ட்? நீ யோசிச்சிருப்ப, யோசிக்கலையோ? யோசிச்சா, கரெக்ட். சரி, அப்போ அது நம்மளதையும் கம்மி பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறோன்னா வெளியே இருந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் பண்ணுவோம், விச் இஸ் ஃபோலினிக் ஆசிட். ஓகே, அந்த வெளியே கொடுக்குறது நம்ம உடம்புக்கு மட்டும்தான், நம்ம செல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், பாக்டீரியா செல்ஸ் எடுக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ட்ரக் கொடுக்கும்போது அது கூட சேர்த்து ஃபோலினிக் ஆசிட்னு ஒரு ஃபோலிக் ஆசிடோட ஆர்டிஃபிஷியல் ஃபார்மை கொடுங்க. அப்போ நமக்கு ஓகே ஆயிடும், பாக்டீரியா அதை சஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வாட் யூ சி டூ ட்ரெயின். என்ன ட்ரெயின் அது? ஒன் இஸ் அமிதாப் இருக்காரு, அப்போ அமிதாப்டெரின். வாட் இஸ் அதர் ஒன்? அமினோ இருக்கா? அமினோ குரூப் இருக்கா? எஸ், அமைனோப்டெரின். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே எங்கே இன்ஹிபிட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஓகே, இட் இன்ஹிபிட்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம், இங்கே வந்துடுது. ஓகே, சரி. NADPH NAD எல்லாம் வந்தால் அந்த என்சைம் பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன். கேன் யூ ரிமெம்பர்? அந்த வெரி குட்மா, வெரி குட். ஸோ இட் கேன் பி கால் டீஹைட்ரஜனேஸ் ஆர் ரிடக்டேஸ். ஓகே, எது வேணால் கூப்பிடலாம். இங்கே நான் ரிடக்டேஸே வச்சுக்கிறேன். நீ டீஹைட்ரேஷன் போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இந்த ரிடக்டேஸ் என்சைமை நம்ம இன்ஹிபிட் பண்ணலாம். எப்படி? என்ன ட்ரக் கொடுக்குறோம்? அமினோப்டெரினும் அமிதாப்டெரினும் கொடுக்குறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன வராது? ஆக்டிவ் ஃபார்ம் வராது. கரெக்ட்? ஆக்டிவ் ஃபார்ம் வரதுன்னா எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஓகே, எஸ். இப்போ இந்த அமினோப்டெரினும் அமிதாப்டெரினும் இருக்கு இல்லைம்மா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட்ஸ் ஃபோலேட் ரிடக்டேஸ். இதனால என்ன வராது? THFA ஆக்டிவ் ஃபார்ம் வராது. THFA வரலைன்னா நமக்கு DUMP DTMP மாறுமா? மாறாது. அப்போ DNA ஃபார்ம் ஆகுமா? அவ்வளோதான், அதுதான் மேட்ரு. ஓகே, DNA
नहीं बनता. ஓகே, ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் சும்மா சொன்னேன். ஓகே ரைட். ஸோ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ டிஎம்பி டிடிஎம்பியாக மாறுது, மாறாத தடுக்கும், டிஎன்ஏ இப்போ வராது. இது எங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் தெரியுமா? கேன்சர் செல்லில் அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணலாம்? கேன்சர் செல். அப்போ இது என்ன ட்ரக்காக இருக்கும்? இது அமிதாப்ட்ரினோ அமினாட்ரினோ. எஸ், ஆன்டி கேன்சர் ட்ரக். ஒன் தே ஆர். இல்லாட்டி என்ன சொல்லுவோம், நம்ம கீமோதெரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம இருக்கா கீமோதெரப்பி ட்ரக்ஸ். இப்போ நீ மறுபடியும் கேட்கலாம், சார் அப்படின்னா கேன்சர் செல் மட்டும் சாகாதே, நம்ம செல்லு தான் சாகும், கரெக்ட்? அப்போ அதுக்கு என்ன கொடுக்குறோமா? நான் முன்னாடியே சொன்னேனே, நம்ம செல் எடுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம்? ஃபோலினிக் ஆசிட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபோலினிக் ஆசிட் கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்த அமிதாப்ட்ரினுக்கு இன்னொரு பேர் மீத்தோட்ரக்சேட். மீத்தோட்ரக்சேட் இதுதான் மோஸ்ட் காமன் ஆன்டி கேன்சர் ட்ரக். நம்ம ஃபஸ்ட்டு ஓகே நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். மீத்தோட்ரக்சேட்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் அமிதாப்ட்ரின். சார் சொல்லலையே நினச்சிடாதீங்க. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ மூணாவது கடைசி ட்ரக் என்ன? இது மூணாவது கடைசி என்ன ட்ரக்குமா? ஆன்டி மலேரியல் ட்ரக். ஓகே, தட் இஸ் ஸோ த பிளாஸ்மோடியல் இன்ஃபெக்ஷன், பிளாஸ்மோடியத்துக்குள்ள இருக்கிற இது வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகே, நான் பாக்டீரியா மாதிரி இது வந்து பிளாஸ்மோடியல் ஆன்டிஃபோலேட்னு சொல்லுவோம். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் தான் காஸ் பண்ணுது இல்லை? பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸுங்கிற அந்த கிருமி தான் காஸ் பண்ணுது. யூ நோ தட், இஸ் இட்? ஸோ அதில் இருக்க ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இந்த ட்ரக்கு கம்மி பண்ணிடும். அந்த ட்ரக்கு பேர் தான் பைரிமித்தமின். ஓகே, பைரிமித்தமின் இஸ் an anti-malarial drug. Okay, no problem. So these are called folate antagonist. புரியுதாமா? ஓகே, இப்போ இந்த ஃபோலேட் வந்து எங்கே இருக்கும், என்னென்ன டயட் சோர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னென்ன டயட் சோர்ஸில் இருக்கும்? வெஜிடபிள்ஸில் எல்லாம் இருக்கும், கரெக்டு? ஓகே, ஃபோலிக் ஆசிட்ங்கிறது வெஜிடபிள்ஸில் எல்லாம் இருக்கும். க்ரீன் லீஃப் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் வெஜிடபிள்ஸில் இருக்காது, அது நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கிளாஸில் நீ வந்து இப்போ வைட்டமின்ஸோட சோர்ஸஸ் கேட்பாங்க. கேட்டால் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி என்ன எழுதிருங்க? கீரை. ஓகே, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். லெட் ஸ்பைனாச். ஓகே, கீரை ஸ்பைனாச் எழுதலாம். ஓகே, இதை வந்து நம்மளோட இந்த அரிசி இருக்கு இல்லையா, அரிசியிலையுமே இருக்குது. ஸோ சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ். ஓகே, சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் முட்டையில் இருக்குது. அப்போ வெஜிடேரியன் அட்லீஸ்ட் முட்டையாவது சாப்பிட்டா தான் ஃபோலிக் ஆசிட் ஆகும்.